ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது திருக்குறளோட நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு அழகான கிராமம்னா ரொம்ப செழிப்பான ஒரு கிராமம் உள்ள நாடு அது. அந்த நாட்டை அந்த ராஜா அவ்வளோ அருமையாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். எங்கே பார்த்தாலும் பொருளாதார ரீதியாகவும் சரி, மகிழ்ச்சி ரீதியாகவும் சரி, அந்த நாடு ரொம்ப வளமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் திருவிழாக்கள், மக்கள் உறவினர்களோட சேர்ந்து இருந்த கொண்டாட்டங்கள்ன்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்த நாடு ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறமா வறுமையை சந்திக்க ஆரம்பிச்சிது. வறுமைனா பசி, பஞ்சம், எங்கே பார்த்தாலும் ஆடு மாடுகள் இறப்பு அப்படின்னு பெரிய வறுமையை பார்த்துச்சு அந்த நாடு. அப்போது ராஜா என்ன பண்ணுறாரு, அவங்க அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ ஏன் இப்படி ஆயிடுச்சு, நம்ம நாட்டை எப்படி நம்ம மக்களை காப்பாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அப்போ அமைச்சர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. அப்போது ஒரு மூத்த அமைச்சர் அவர் ஒரு ஓலைச்சுவடி குறிப்புலேருந்து ஒரு சில தகவல்களை ராஜாவுக்கு சொல்கிறாரு. ராஜா, இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நம்மளுக்கு உதவுறதுக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு ஓலைச்சுவடி கொடுத்துருக்காங்க, அதில் சில குறிப்புகள் நம்மளுக்கு எழுதி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாரு. ராஜா சந்தோஷப்பட்டார். ஐயோ சூப்பர், இந்த மாதிரி ஒரு ஐடியாவை தானே நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம், எப்படியும் நம்ம மக்களை காப்பாற்றிடலாம், சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னும் போது அந்த அமைச்சர் சொல்கிறார், நம்ம அரண்மனைக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்குது, அந்த கதவை திறந்து உள்ளே போனால் அங்கே நம்ம நாட்டுக்கான வறுமையை போக்குற மாதிரி ஒரு வழியெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன இருக்கும் அங்கே அப்படின்னு சொல்லும் போது, அது தெரியலையா, அதுக்கான குறிப்பு எதுவும் இதில் எழுதப்படலை, ஆனால் அந்த கதவை திறந்து போனால் மட்டும் அந்த வழி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே போய் திறந்துடலான்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு. முனிவர் உடனே அந்த அமைச்சர் உடனே சொல்கிறாரு, இல்லை ராஜா, அதுக்கும் ஒரு குறிப்பில் ஒரு ஸ்பெஷல் வச்சுருக்காங்க, என்ன சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கதவை யார் திறக்கிறாங்களோ அவங்க தலை 10,000 துண்டுகளாக உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஏன் நம்ம இத்தனை நாளாக அந்த கதவை நம்ம பார்க்கவே இல்லையே, அந்த மாதிரி ஒரு அரண்மனையில் ஒரு கதவு இருக்கா, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு யாருக்குன்னா தெரியுமா? இல்லை, நம்ம முன்னோர்கள் அந்த பகுதியவே மறைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, பிரகடனப்படுத்துகிறாரு. நாட்டுக்கு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பிரகடனப்படுத்துகிறார். இந்த கதவு யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு பல பொற்காசுகள் தரேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நாடு ஃபுல்லாக அது பரவலாக பேச்சாகுது. இந்த மாதிரி இங்கே ஒரு கதவு இருக்குது, இந்த கதவை திறக்கிறவங்க 10,000 துண்டுகளாக தலை வெடிச்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் ரூமர்ஸும் ஃபார்ம் ஆகுது, ஒரு பக்கம் அது உண்மைன்ற நம்புகிறவங்களுக்கும் சொல்கிறாங்க செய்தியாக. அப்போது யாருமே வரல. முதல் மாதம் ஆகி போயிடுச்சு, 2வது மாதம் போச்சு, 3வது மாதம் போச்சு, 3 மாதம் வரைக்கும் யாரும் அந்த கதவை திறக்க முன் வரல. அமைச்சர்களும் யாரும் முயற்சி பண்ணல. ராஜா சொல்லியிருந்தால் உடனே செஞ்சுருப்பாங்க. ஆனாலுமே ராஜாவுக்கும் ஒரு பயம், ஒருவேளை யாரோ திறக்க போய் நம்மளால் அவரோட தலை 10,000 துண்டுகளாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ராஜாவும் வெயிட் பண்ணுறாரு, யாருன்னா ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3 மாதம் கடந்து போகுது, மக்களோட வறுமை இன்னும் அதிகமாகுது. அப்போது திருப்பி ஒரு கூட்டத்தை போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, கூட்டத்துக்கு நடுவில் ஒரு சிறுவன்னா ஒரு 9 வயசு 10 வயது மதிப்புத்தக்க ஒரு சிறுவன் வேகமாக வரான். ராஜா, நான் வேணா அந்த கதவை போய் திறந்துருவா அப்படின்னு கேட்குறான். உடனே ராஜாவுக்கு ஆச்சரியம், ஒரு சிறுவன் எப்படி தைரியமாக கேட்குறான், நம்மளால் யாரையுமேலையும் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த சிறுவன் வேகமாக போய் அந்த கதவை திறந்து உள்ளே போயிடுறான். ராஜாவுக்கு ஆச்சரியம், ஐயோ பையன் என்ன ஆனான்னு தெரியலையே, உள்ளே போயிட்டான் இந்த சிறுவன் சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு. உள்ளாடி ஓடி போய் பார்த்தா அந்த பையன் ரூமுக்குள்ளே இருந்த அந்த பகுதியில் முழுவதுமே பார்த்திங்கன்னா பொண்ணு, வைரம் அப்படின்னு நிறைய காசு அப்படின்னு அந்த ரூம் ஃபுல்லாக, ரூம்னால் எப்படின்னா ஒரு கண்ணு கெட்ட வரைக்கும் உள்ள ஒரு ரூம் அது. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், இதுக்கோசமாக நம்ம இவ்வளோ நாள்
தெரியாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வாரி அணைச்சி முத்தம் கொடுத்து அவனுக்கு பரிசுலாம் கொடுத்து அனுப்புகிறாரு. இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலையும் ஒரு எளிமையாக ஒரு வழி இருக்கும். அந்த வழியை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தான். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.